தேவ ஜனத்தோடே பரனே அன்பாய் அழைத்தீர். பாடுகள் சகிக்க தேவ ஜனத்தோடே பரனே அன்பாய் அழைத்தீர். வீடும் நாடும் இனம் ஜனம் யாவும் வெறுத்தேனாம் இயேசுவே உம்மை பின் செல்ல. வீடும் நாடும் இனம் ஜனம் யாவும் வெறுத்தேனாம் இயேசுவே உம்மை பின் செல்ல. அன்பீதுவே அன்பீதுவே என்னை அழைத்தமா அன்பீதுவே. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே. அன்பில் பரிசுத்தனாய் என்னை நிறுத்த பிதா நினைத்த பேரன்பீதுவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. தியானத்திற்கான தலைப்பு அநியாயத்தை சகித்தல். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? 1 கொரிந்தியர் 6:7. ஒரு நாள் கிறிஸ்தவ நண்பர் ஒருவர் என்னிடம் வந்து, நான் ஆராதிக்கும் எனது திருச்சபையின் காரியாலயத்தில் பணிபுரியும் ஒரு விசுவாசி நான் செய்யாத தவறை செய்ததாக என் மீது அபாண்டமாய் பழி சுமத்தி எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று வேதனையோடு பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது நான் அவரிடம், நீங்கள் அந்த விசுவாசியிடம் போய் அதை நீங்கள் செய்யவில்லை என்று தெளிவுபடுத்தலாமே என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் அவரிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அந்த தவறை நான் செய்யவில்லை என்பதை நிரூபிக்க என்னிடம் போதுமான ஆதாரம் இருக்கிறது. எனவே எனது சபை போதகரிடம் இதை குறித்து புகார் செய்ய போகிறேன். போதகர் அவரை வேலையிலிருந்து விலக்கி விடுவார். இப்படிப்பட்டவர்களுக்கு அப்படி செய்தால்தான் சரி என்று சொன்னார். அப்பொழுது அவரிடம், நீங்கள் செய்ய போவது சரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்யும் காரியத்தால் அவர் தன்னுடைய வேலையை இழந்து விடுவாரே. ஒரு கிறிஸ்தவர் என்ற ரீதியில் நீங்கள் சரியானதையா அல்லது நன்மையானதையா எதை செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நன்மையானதை செய்யவே விரும்புகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் அந்த விசுவாசி உங்களுக்கு செய்த தீமையை நீங்கள் ஏன் மன்னித்து விடக்கூடாது? அவர் தன்னுடைய வேலையை இழக்க நேரிட்டால் அவர் தன் தவறை உணர்ந்து மனம் திரும்புவதற்கு பதிலாக உங்கள் மேல் கசப்பும் கோபமும் கொள்ளலாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் வந்து அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாரே. ஆகவே கர்த்தர் உங்கள் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வர இடம் கொடுங்கள் என்று கூறினேன். அவர் திரும்பி போகும்போது, இதுவரை நான் சரியானதை செய்ததாகவே நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுதுதான் சரியானதை செய்வதை காட்டிலும் நன்மை செய்வதே மேலானது என்பதை உணர்ந்து கொண்டேன் என்றார். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் அது குற்றமாயிருக்கிறது. எனவே பழிக்கு பழி வாங்கும் சமுதாயத்தின் சேற்றில் நாமும் அவிழ்ந்து விடாதபடி பிறர் நம்மை தூண்டினாலும் நியாயம் நம் பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்ய முதலாவது நாம் விரும்ப வேண்டும். இதுவே தேவ பிள்ளைகளுக்கான அழகு. பரலோகத்தில் விற்றிருப்பவர்கள் இதை கண்டு மகிழுவார்கள். அப்படிப்பட்ட நன்மை செய்யும் நல்ல இருதயத்தை நிச்சயம் கர்த்தர் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, சரியானதா நன்மையானதா என்ற தேர்ந்தெடுப்புகளில் நன்மையை தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நன்றி செலுத்துகிறோம். ஆமேன்.